அனைவருக்கும் வணக்கம். உண்மை சமையல் தான் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வீடியோவில் இந்த உருளைக்கிழங்கு இந்தியாவிற்கு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். நம்ம எல்லாரும் நினைப்போம் உருளைக்கிழங்கு இந்திய காய்கறிகளில் ஒன்று கிடையாது. போர்ச்சுகீஸ் தான் அதை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்பயும் போல் இந்த வீடியோவில் நான் கொஷின் கேட்க போகிறதில்ல, டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த டிஷ்ஷுக்கு ரிலேட்டடாக என்னால் கொஷின் எடுக்க முடியல, அவ்வளோதான். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம டிஷ்ஷுக்கு போயிடுவோம். பூவுக்கு இன்னொரு பேர் புஷ்பம், செவத்தில் பூசுவாங்க லப்பம், நல்லா சாப்பிட்டா வரும் ஏப்பம், வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நம்ம தொழில்நுட்பம். தலைப்படம் ஃபஸ்ட்டு ஷோனா பட்டைய கலப்போம். அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற டிஷ் அப்பம், சூஜி அப்பம். சூஜி அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1 கப் மைதா. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 3 கப் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் பூரணம் செய்கிறதுக்கு. நம்ம இப்போ பூரணம் செஞ்சிடலாம். இதை நான் ரோஸ்டட் ரவா கடையில் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ நெய்யில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ரவை எடுத்திருக்கேன், இதே கப்பில் தான் நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம ரவையை போட்டு கிளறணும். ஸோ ரவையை நம்ம போடுறப்பே கிளறிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அந்த சர்க்கரையை நம்ம அந்த வேக வச்ச ரவையில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த ஜீனியை ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா ரவை நல்லா வெந்திருக்கும். இப்போ அப்பம் செய்கிறதுக்கு மைதா எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மைதாவை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதோட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா எண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அந்த உருண்டையில் அந்த ரவை பூரணத்தை வச்சு நம்ம அப்பமா சுட்டுறணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க. நல்லா இந்த மாதிரி தட்டிக்குங்க. அப்புறம் இந்த பூரணத்தை வச்சு உள்ளே வச்சு நல்லா மடித்து பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக தட்டிடும். இப்போ தட்டி வச்சிருந்த நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூஜி அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது டிஷ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஓரத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு இன்றியமையாதது. அப்படிப்பட்ட உணவிற்கு சிறப்பளிப்பது நம்ம சேனல் இனிமே சமையல் தான். உணவு விருந்திற்கு மட்டுமல்ல, மருந்தும் கூட. மிக்க நன்றி.